ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் கீரை, வெண்டைக்காய், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாவக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி கீரையும் பாவக்காய் பொரியல் தான் நான் செய்ய போகிறேன். சாதம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, ரசம் வச்சாச்சு. ஸோ பாவக்காய் வாங்கிட்டு பாவக்காயில் இருக்க அந்த உள்ளே இருக்க சீட்லாம் எடுத்துகிட்டு நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமும் வேகும், இதுவும் கசப்பும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க பாவக்காயில். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம், அப்புறமேட்டு ஒரு குட்டி தக்காளி, அப்புறமேட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, யூஸ்வலாக வேண்டிய இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். பேனில் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். சும்மா ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கடுகு, ஜீரகம், உளுந்து, வேணும்னா நீங்கள் வடகம் கூட போட்டு தாளிச்சிக்கலாம். இன்னும் சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் மெயினாக பூண்டு தேவைங்க. பூண்டு வாசனையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு, கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே தான் நம்ம கடலப்பருப்பு போட போகிறோம். முன்னாடி கடலப்பருப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமே தீஞ்சிரும். ஸோ வெங்காயம் போட்டு கடலப்பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும். வெங்காயமும் அதே டைம் சைமல்டேனியஸாக அதுவும் ப்ரௌன் ஆகிடும். ஸோ நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே தான் நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி போட போகிறோம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் டிஷ்ஷோட டேஸ்ட்டும் மணமும் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ பூண்டு தட்டி போட்டாச்சு, பூண்டும் வறுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு குட்டி தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ தக்காளி சீக்கிரமே நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ தக்காளி ஸ்மாஷ் ஆனோடனே நம்ம இந்த எண்ணெயிலேயே பாவக்காவை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அப்புறமே தான் மசாலாஸ் போட போகிறோம். பிகாஸ் பாவக்காய் எவ்வளோ எண்ணெயில் ஃப்ரை ஆகுதோ அவ்வளோனோட கசப்பு தன்மை போயிடும். ஸோ இப்போ பாவக்காய், தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பாவக்காவை போட்டுக்கிறேன். பாவக்காய் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீக்கிரமே பாவக்காவும் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடும். ஸோ மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தா பாவக்காவும் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கியிருக்கும். அதுக்கு நம்ம மசாலா போடுறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் கொஞ்சம் நல்லாவே கலர் மாறி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் நான் வேண்டிய மசாலாஸ்லாம் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள், அப்புறமேட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள், அப்புறமேட்டு தனியாத்தூள், அதுக்கடுத்து வேண்டிய உப்பு போட்டுட்டு இந்த மசாலாலாம் போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகும். உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மசாலாலே கொஞ்சம் நேரம் பாவக்காய் வேகட்டும், நல்லா அந்த காரம்லாம் இறங்குங்க. அப்புறமேட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் மூடி வச்சு திறந்தீங்களே பாவக்காய் ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும் பிஞ்சாக இருந்தால். சப்போஸ் கொஞ்சம் முத்தலாக இருந்தால் தான் வேகாது. அந்த ஸ்டேஜ் வேணால் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எனக்கு பாவக்காய் வேகலை. ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு குட்டி கிளாஸில் அதுலேயே ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருப்பேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டேன், நல்லா கலந்து விட்டுட்டு. ஸோ இப்போ உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கடைசியில் போட்டிங்கன்னா அந்த காரத்தோட அந்த பச்சை வாசனை வரும்னு சொல்லுவாங்க. ஸோ காரம் உங்கள் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா தண்ணியிலே வெந்துடும். இப்போ திறந்து பார்த்தா இந்த மாதிரி ஸ்டேஜாக இருக்கும். இன்னுமே கிறிஸ்பியாக வேணும்னா நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அழகாக நல்லா கிறிஸ்பியாகவும் எம்மியாகவும் இருக்கும். ஸோ எனக்கு ஃபைனல் அவுட்புட்டாக இந்த கிறிஸ்பினஸ் கிடச்சிச்சு. நான் இதுமாதிரி மூடி வதக்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் எங்கள் வீட்டு ஸ்டைல் கீரை கடையில் எப்படின்னு பார்க்கலாமா. இளங்காம்போட கீரைலாம் கிள்ளி வச்சுட்டேன். ஸோ இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டேன். ப்ரெஷர் குக்கரில் கீரைக்கு எப்பவுமே 2 பருப்பு போட்டு கடைஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கரண்டி துவரம்பயிறு போட்டிங்கன்னா ஒரு கரண்டி பச்சைப்பயிறு போட்டுக்கோங்க. ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக இருக்கணும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் ஒரு பயிர் போட்டு கடைவீங்க. அந்த மாதிரி கடைஞ்சிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இது அதோடு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டு ஸ்டைல். ஸோ ஒரு கைப்பிடி பச்சைப்பயிறுனா ஒரு கைப்பிடி துவரம்பயிறு போட்டுப்பேன். 2 தக்காளி, 10 பல் பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகா, அவ்வளோதாங்க. கீரையை போட்டுட்டு
ஒரு 3-4 விசில் விட்டுட்டு மிக்சர் ஜார்லேயோ இல்லைனா மத்தோ வச்சு கடைஞ்சிங்கன்னா நம்மளோட எம்மியான கீரை கடையல் ரெடி. கடைசியாக வடகம் போட்டு தாளிச்சிட்டு 2 காஞ்ச மிளகா கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கடைஞ்சி பாருங்களேன், செமையாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டு இன்றைக்கி சமையலில் கீரை கடையிலும் பாவக்காய் பொரியலும் இப்படி தான் நாங்கள் செஞ்சோம். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.